இன்றைக்கி எங்கள் வீட்டில் பால் அடை பாயசம் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணியை எடுத்து கொதிக்க வைக்கணும், அடையை போட்டுட்டு. ஓகேவா? கொதிக்க வைக்கிற கேப்பில் இந்த சைடு வந்து மில்கையும் வந்து கொதிக்க வைங்க. ஜவ்வரிசியாக நம்ம இன்னும் 3லேருந்து 4 விசில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ ஜவ்வரிசி இவ்வளோ பெருசாக மாறிடுச்சு கொதிச்சதுக்கப்புறம். இப்போது வந்து நம்ம அடுப்பில் வச்ச அந்த அடை வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம வடிகட்டி அந்த தண்ணியை வந்து ஊற்றிடணும். இன்னும் நல்லா வேக வைக்கல, ஆஃப் தான் வேக வச்சுருக்கோம். இன்னும் நல்லா வேக வைக்கும்போது எப்படின்னா, பால் கூட வந்து நம்ம வேக வைக்கணும். இனிமேல் அதான் பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது என்ன ஆகிடும்னா, அந்த அடை வந்து அப்படியே பால் கலரில் மாறிடும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்க வேண்டியது வரும். மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஜவ்வரிசியில் நம்ம என்ன பண்ணிடுவோம், மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து அடுப்பில் வைக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம தனியாக வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஏலக்காவும் சுகரையும் கொஞ்சம் தான் சுகர் ஆட் பண்ணுறேன். எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஏலக்காவை வந்து மிக்ஸ் ஆகிறது, நல்லா வந்து அடித்து பொடி ஆகிறதுக்காக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு சுகரும் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு, தேவையான அளவு ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணதையும் மிக்ஸ் பண்ணி மிக்சரில் போட்டு அதை பாயில் பண்ணுறது இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்றணும். இப்போ நம்ம திராட்சையும் முந்திரியும் வந்து போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெயில் தாளித்து எடுப்போம்ல, அதுதான் பண்ணுறோம். எண்ணெயில் தாளித்து எடுத்து அதை வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணணும். எண்ணெய் போடுறோன்னா போடலாம். நம்ம வந்து நெய் போடுறோம். நெய் வந்து நல்லா இருக்குன்றதுனால நெய் ஆட் பண்ணிக்கிறோம். பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது திராட்சை வந்து வேக ஆரம்பிச்சிடும். புள்ளி வரும். புள்ளி வர ஆரம்பித்து வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் புள்ளி வந்துடுச்சு. பார்த்தீங்களா, சூடு நல்லா இருக்குது அந்த கரண்டியில். திராட்சை சீக்கிரமாகவே வந்துடுச்சு இந்த மாதிரி சின்ன கரண்டி யூஸ் பண்ணும்போது. இப்போ அதையும் நம்ம அதுக்கு கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாயில் பண்ணும்போது ஸ்லோவில் வச்சு பாயில் பண்ணுங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாமே வந்திருக்கோம். ஸோ மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஏன்னா கொஞ்சம் தான் சுகர் ஆட் பண்ணோம். இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் கிண்டி விட்டுருக்கலாம். ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து அடை பால் பாயசம் செய்கிற வழி. தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அடை பால் பாயசம் ரெடி. இதை அடையிலையும் செய்யலாம், இல்லை
இல்லைன்னா சேமியாவில் கூட நம்ம